இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற ஸ்மார்ட் ஃபோன், வைஃபை, ரிமோட் கண்ட்ரோல், ஏன் உங்கள் வீட்டுக்கு வர கரண்ட்டு வரைக்கும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே ஒரு மனிதனோட மூளை ஒளிஞ்சிருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? 100 வருஷத்துக்கு முன்னாடியே எதிர்கால உலகம் எப்படி இருக்கும்னு துல்லியமாக கணிச்ச ஒரு மேதை அவர்தான் நிக்கோலா டெஸ்லா. நம்ம ஊரில் நாளைக்கு மழை பெய்யுமான்னு கணிக்கவே இங்கே கஷ்டப்படுறாங்க. ஆனால் மனுஷன் 100 வருஷத்துக்கு அப்புறம் உலகம் எப்படி இருக்கும்னு கணிச்சிருக்கிறாரு பாருங்களே. ஆனால் இவ்வளவு பெரிய மேதையோட வாழ்க்கை எப்படி முடிஞ்சது தெரியுமா? ஒரு சாதாரண ஹோட்டல் ரூமில் ஒத்த பைசா கூட இல்லாமல் அனாதையாக இருந்து போனார். உலகம் அவரை பைத்தியகாரன்னு சொல்லி ஏளனம் செஞ்சிச்சு. தோல்விகள், துரோகங்கள், வறுமை எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு உலகமே கொண்டாடுற இந்த டெஸ்லாவோட வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய 4 முக்கியமான பாடங்கள் என்னென்ன, அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பி பிரியா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த பவர் ஆஃப் சொல்யூட்யூட், தனிமையின் சக்தி. டெஸ்லா ஒரு முறை சொன்னார், தனிமையாக இருங்க, அதுதான் கண்டுபிடிப்புகளோட ரகசியம். நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் புது புது ஐடியாக்கள் பிறக்கும். டெஸ்லா வாரக்கணக்கில் ஒரு அறைக்குள்ளே தனியாக அடைஞ்சு கிடப்பார். அவர் எந்த ஒரு மிஷினையும் எடுத்த உடனே செஞ்சு பார்க்க மாட்டார். அவரோட கற்பனையிலேயே அந்த மிஷினை உருவாக்குவார். அது எப்படி ஓடுது, அதில் என்ன தப்பு நடக்குதுன்னு மனசுக்குள்ளேயே ரன் பண்ணி சரி பண்ணுவார். அதுக்கப்புறம்தான் அதை நிஜத்தில் செயல்படுவார். நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஃபோன் இல்லைன்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். ஆனால் மனுஷன் மைண்டுக்குள்ளேயே லேப் வச்சு ரன் பண்ணிக்கிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, சோஷியல் மீடியா சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு 15 நிமிஷமாவது உங்களோட லைஃப்பை நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணினா மட்டும்தான் மைண்டு தெளிவாக மாறும். செகண்ட் ஒன், திங்க் லாங் டேர்ம். டெஸ்லா வாழ்ந்த காலத்தில் மற்றவங்க பிஸ்னஸ் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் குறியாக இருந்தாங்க. ஆனால் டெஸ்லா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இலவசமாக மின்சாரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் கண்டுபிடிச்ச ஏசி கரண்ட்டை மட்டும் அவர் வச்சிருந்த அந்த காலத்திலேயே உலகத்தோட முதல் பில்லியனராக இருக்கலாம். ஆனால் அவரோட பார்ட்னர் நஷ்டமடைந்தப்போ பல கோடி மதிப்புள்ள அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டார். இதுதான் கெத்துங்கிறது. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறதுனா, இன்றைக்கி கிடைக்கிற சின்ன சின்ன லாபத்துக்கு ஆசைப்படாமல் லாங் டேர்மில் நம்ம செய்கிற விஷயம் நமக்கு எவ்வளவு பெரிய பேரையும் மதிப்பையும் எடுத்து தருதுன்னு யோசிங்க. தேர்ட் ஒன், நெவர் ஸ்டாப் லேர்னிங். டெஸ்லாவுக்கு சின்ன வயசில் இருந்த புக்ஸ் படிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். அவரை பத்திரிகையாளராக ஆக்க நினச்சாரு. ஆனால் டெஸ்லாவுக்கு சயின்ஸ் மேலே தான் ஆர்வம் அதிகம். லைஃப்பில் இருக்கிற எல்லா புக்கையும் நைட்டும் பகலும் தூங்காமல் படித்து முடித்தார். அவருக்கு 8 மொழிகள் சரளமாக பேச தெரியும். நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஒரு புக்கை படிக்கிறதுக்குள்ளே கண்ணு சொக்கும். ஆனால் மனுஷன் லைப்ரரியே காலி பண்ணியிருக்காரு. அதுவும் 8 மொழிகளா? நமக்கு தமிழ் இங்கிலீஷ் பேசுகிறதுக்குள்ளேயே மூச்சு முட்டிரும். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, காலேஜ் முடிச்சிட்டோம் இனி படிக்க மாட்டோம்னு இருக்காதீங்க. புது ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க. உங்களை நீங்களே தினமும் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஃபோர்த் ஒன், அப்சிஷன். வெறும் கனவு மட்டும் உங்களை ஜெயிக்க வைக்காது. அதுக்கான வெறித்தனமான உழைப்பு வேணும். டெஸ்லா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும்தான் தூங்குவார்னு சொல்லுவாங்க. ஒரு முறை அவரோட லேப் பயங்கரமாக தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சு. அவரோட பல வருஷ உழைப்பு எல்லாமே சாம்பலாச்சு. வேறு யாராக இருந்தால் டிப்ரெஷன் ஆகி இருப்பாங்க. ஆனால் டெஸ்லா அடுத்த நாளே 0விலிருந்து ஆரம்பித்தார். நம்ம உழைச்சி பண்ணின ப்ராஜெக்ட் ஃபெயில் தெரியாமல் டெலீட் ஆகிட்டாலே நம்ம விபி ஏறிடும். ஆனால் மொத்த லேபு எரிஞ்சும் மனுஷன் அசரில் பாருங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, உங்கள் கனவோட உங்களுக்கு வெறித்தனமான காதல் இருந்தால் எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் நீங்கள் மறுபடியும் எழுந்து வந்து நிற்பீங்க. நண்பர்களே, டெஸ்லா வறுமையில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய நிறுவனத்தில் இருக்கும் தலைவர்களே நிக்கோலா டெஸ்லாவை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சிருக்கிறாரு எலான் மஸ்க். இவர் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் அவர் டெஸ்லான்னு கார் கம்பெனியை வச்சார். இந்த உலகம் எப்பயுமே அவரை மறக்காது.
இந்த 4 லைஃப் லெசனில் உங்களுக்கு எந்த லைஃப் லெசன் ரொம்ப பிடிச்சிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் நண்பி பிரியா. டேக் கேர். பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.